அன்னைக்கு எங்க தலைவர் உடல் நலவிட்டு போது யாரும் வந்து பார்க்கல. எங்களுக்கு அதே மன ஒத்துங்க. செந்திர பாண்டியன்ல தலைவர் வளர்த்து விட்டுதாங்க நீங்க விஜய் ஆளு. கேப்டன் என் அண்ணன் விஜயகாந்த்ன்றல அதே சொல்ல வேண்டிய விருதுநகர்ல என் அண்ணன் பையன் கேப்டன் இளைய வாரிசு விஜய பிரபாகரன் போட்டி போறாரு. என்னுடைய ரசிகர்லாம் அவருக்கு ஆதரவு கொடுங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது. 2011 எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு அரசியல் பண்ணணும். நீ சென்னை மாநகராட்சியில எங்க கட்சியை சார்ந்த ஒரு 50 கவுன்சிலர் போன நினைச்சிருந்தா அன்னைக்கு அம்மாவுக்கு கும்பிடு போட்டுருப்பாரு. சிங்கம் என்னைக்குமே சட்டசபையில மக்களுக்கு பால் விலையை ஏத்தின பஸ் கட்டணம் ஏத்தின 2 கேள்வியை எழுத்து கேள்வி கேட்ட ஒரே சிங்கம் தான் கேப்டனு. அன்னைக்கு அம்மா இருக்கும் போது இதே நடிகர் விஜய் கேக்குறாங்க வந்து அரசியல் பண்ண. 2005 இயக்கத்தை ஆரம்பிச்சு 2006 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் போது ஒரே வேட்பாளர் 234 தொகுதியில தனித்து போட்டிட்டு தலைவர் ஒரே ஜெயிக்கிறார். 12,350 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். விருதாச்சல தலைவரை எழுத்து போட்டி போட்ட எந்த இயக்கணும் எங்களுக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய கூட்டணி, எவ்வளவு பெரிய பணபலம், படபலம், எவ்வளவு பெரிய இயக்கம். நாங்க தோற்றோம் நினைச்ச தலைவர். ஆனா தலைவர் சிங்கம் என்னைக்குமே நீ சொல்றாங்க சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வரண்டு. ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது. மக்களுக்காக வெளியே வந்த ஒரே சிங்கம் கருப்பு சிங்கங்க கேப்டன் தான். ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி அன்னைக்கு ஆண்ட கட்சி என்ன திமுக, அடுத்தது ஆளுகின்ற கட்சி அதிமுக. எவ்வளவு இன்னல்கள் தொந்தரவு ஏதோ எவ்வளவு பெரிய மண்டபத்தை இன்னைக்கு காணாம அதே மண்டபம் இன்னைக்கு கோவிலாச்சு. ஏன்னா தலைவர் வந்து நல்லதாக செஞ்சார், யாருக்குமே கெடுதல் செய்யல. சொந்த பணத்துல சொந்த இடத்துல சொந்தமா குடிக்கொண்டிருக்கிற தெய்வம் தான் கேப்டன். அதனால வந்து யாருக்குமே ஒரு மக்கள் காசை கொள்ளடிக்கணும்னு நினைக்கல. எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதேதான் வறுமை ஒழிப்பு தினம். இலங்கை தமிழர்களை அங்க கொன்று குவிக்கும் போது என்னோட பிறந்த நாளே வேணானது. ஆனா அந்த தமிழர்களுக்காக பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட ஒரே தலைவர் கேப்டனாங்க. யாருமே மாற்று கருத்து கிடைக்கல. அப்புறம் நீங்க கேளுங்க சொல்லுங்க சார். மதுரை மாநாட்டுல அதாவது முதல் மாநாட்டுல பத்தி பேசாத விஜய் வந்து மதுரை மாநாட்டுல கேப்டன் அண்ணன் சொல்லி பேசிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதான் சார் அரசியல்ல வெற்றிடம் இப்ப இல்ல. 2 ஜாமானுங்க. இப்ப சொல்றேன்ல ஐயா கலைஞரும் அம்மா புரட்சி தலைவர் இருக்கும் போது அன்னைக்கு சிங்கம் இன்னைக்கு சொல்றவர் தான் சிங்கம் சொல்றாரு. அன்னைக்கு சிங்கம் எங்க தலைவர் தாங்க கேப்டன் தாங்க. 2 ஜாமான் ஒரு அரசியல்ல அன்னைக்கு எழுத்து கேள்வி முடியாது. ஆனா என் தலைவன் எல்லாரும் 2 பேரும் எடுத்து அரசியல் பண்ணாரு. இன்னைக்கு வெற்றிடம் இல்ல இடத்துல வந்து என் அண்ணனா வெற்றிடம் பெறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இன்னைக்கு புரியுங்களா? அரசியல் ஜெயிக்கணும் நம்ம இடத்துக்குனா இன்னைக்கு கேப்டன் அந்த ஒரு இடத்துல நிக்கிறாரு. இந்த அவரு ஒன்றே கிடையாது, எல்லா இயக்கமாக சொல்றாங்க. என் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அன்னைக்கு எங்க தலைவர் உடல் நலவிட்டு போது யாரும் வந்து பார்க்கல. எங்களுக்கு அதே மன ஒத்துங்க. செந்திர பாண்டியன்ல தலைவர் வளர்த்து விட்டுதாங்க நீங்க விஜய் ஆளு. இது மாற்று கருத்து கிடையாதுங்க. 100%. விஜயோட ஜனநாயகர் கடைசி படம் தெரியும். அப்படி அந்த படத்துல கூட கேப்டனுடைய கலை வாரிசு சண்முக பாண்டியனுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல? அது கொடுக்க மாட்டாங்க. சுயநலம் புரியுங்களா? அண்ணன் பையனையா நடிக்க வைக்கல அவரு. ஒண்ணு இல்ல. இப்ப அண்ணன் பையன் இப்ப விருதுநாள்ல போட்டி போட 2024 அப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? ஒரே ஒரு வாய்ஸ். என்னோட அண்ணன் மகன் என் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் என் அண்ணன் விஜயகாந்த்ன்றல அதே சொல்ல வேண்டிய விருதுநகர்ல என் அண்ணன் பையன் கேப்டன் இளைய வாரிசு விஜய பிரபாகரன் போட்டி போறாரு. என்னுடைய ரசிகர்லாம் அவருக்கு ஆதரவு கொடுங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அதையும் கொடுக்கல. வெற்றிடம் நிரப்ப இன்னைக்கு அரசியல்ல எல்லாமே சொல்லுவாங்க. அண்ணன் சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அங்கிள் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார். நாங்க எங்க தலைவர் அரசியல் பண்ணணும். நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பென்ஸ், BMW, ஃபார்ச்சுனர் எல்லாம் வரல. யாரும் பைக்கோ நந்தோ பஸ்ஸோ இல்ல இன்னைக்கு எத்தனோ கிராமத்துல எல்லாம் வந்துக்கிறோம். ஏன்னா 2011 எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு அரசியல் பண்ணணும். நீ சென்னை மாநகராட்சியில எங்க கட்சியை சார்ந்த ஒரு 50 கவுன்சிலர் போன நினைச்சிருந்தா அன்னைக்கு அம்மாவுக்கு கும்பிடு போட்டுருப்பாரு. சிங்கம் என்னைக்குமே சட்டசபையில மக்களுக்கு பால் விலையை ஏத்தின பஸ் கட்டணம் ஏத்தின 2 கேள்வியை எழுத்து கேள்வி கேட்ட ஒரே சிங்கம் தாங்க கேப்டனு. அன்னைக்கு அம்மா இருக்கும் போது இதே நடிகர் விஜய் கேக்குறாங்க வந்து அரசியல் பண்ண வேண்டியதானே? ஏன் வரல? ஆனா எங்க தலைவர் பண்ணாருங்க. எங்க தலைவர் பண்ணாரு. நான் உனக்காக கூட்டணி வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சேன். அன்னைக்கு வந்து மக்களுக்கு என் பஸ் கட்டணுமோ பால் விலையும் ஊத்துற மக்கள் தான் என் உயிர் 2 கேள்வி கேட்ட ஒரே சிங்கம் தாங்க கேப்டனு. நாங்க சொல்றது இல்லை, நீங்களே பார்த்துட்டு மீடியால. அதே போல உங்க மீடியாவும் இதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் கொடுத்து ஒரு மனித தெய்வம் அவருடைய வாரிசு எங்கள் அண்ணி இன்னைக்கு இயக்கத்தை அவர் கேப்டன் எப்படி பயணம் பண்ணமோ அதே லெவல்ல பயணம் பண்றோம். லேடி சூப்பர் ஸ்டார். நான் இப்பயும் ஒரு இன்னைக்கு தலைவருக்காக அன்னைக்கு ஒரு பட்டறேன். மீண்டும் தமிழகத்தில் ஒரு புரட்சி தலைவி பிரேமலதா. அன்று ஜெயலலிதா, மீண்டும் ஒரு பிரேமலதா எங்கள் அண்ணியார். ஓகேவா? மீண்டும் சட்டசபையில ஒரு பெண் ஆளுமைனாங்க. நான் கூட சொல்லுங்க, ஒரு மேடையிலும் சரி, ஒரு பிரஸ் மீட்லயும் சரி, ஒரு மக்கள் பிரச்சனை சரி, பெண் ஆளுமை இல்லாத இடத்த எங்க அண்ணி நிரப்பிட்டாங்க.
ஆனா மக்கள் ஒரு வாய்ப்பு தந்து அவங்கள சட்டசபை உள்ள கண்டிப்பா அனுப்புங்க. புரியுதுங்களா? அனுப்பி யாராரோ போறாங்க கேள்வி கேட்கலாம் போயிட்டு உட்காந்து மிச்சர் சாப்பிடுறதான் காப்பி குடிச்சு வராங்க. மக்கள் பிரச்சனை எடுக்கிற ஒரு அரசியல்வாதி வேண்டும். நீங்க கண்டிப்பா ஒரு மீடியால போடுங்க சார். 2005 நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் சார். எப்படி 2004 மாநாடு, 2005 இதுல நம்ம 2009 வந்து தீவு திடல்ல சென்னையில ஒரே மாநாடு போட்ட ஒரே தலைவர் எங்க கேப்டனுங்க. புரியுங்களா? இன்னைக்கு யார் வேணா போடலாம் மாநாடுன்னு என்ன, ஒரு கொள்கை வேணும், ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். சாயங்காலம் 2 மணிக்கு அரேஞ்ச் இது ஒரு வாக்கிங் போற மாதிரி போயிட்டு ஒரு அவ்வளோ முடிய ஒரு மாநாடா? சிங்கம் எங்க கேப்டன் இதே மாதிரி தாங்க 3 மைக்க கையில் பிடிப்பாருங்க. குறைஞ்சது 2 ஹவர்னா பேசுவார். குறைஞ்சது 2 ஹவர் மக்கள் பிரச்சனை பேசணும். அதுதான் ஒரு மாநாடு. நம்ம வாக்கிங் போறதுக்கு ஒரு மாநாடு எதுக்கு போடணும் மாநாடு? இதுதான் எங்களோட கேள்வி. எங்க தலைவரோட மாநாடை இப்ப கிடையாது, இன்னும் பல நூறானாலும் எந்த இயக்கமும் முறியடிக்க முடியாது. காசுக்காக சேர்ந்த கூட்டம்ல, தானா சேர்ந்த கூட்டம். இப்ப சொல்றாரு அவரு, நான் எங்களோட தொண்டர்லாம் வராங்கட்டு. நாங்க 2004லயும் சரி, 2009லயும் சரி, 2010லயும் சரி எல்லா மாநாடையும் முறியடிச்ச ஒரே தொண்டர் தான் எங்க தலைவர். சொன்ன என்னையா காசு செத்த அருணாகரோட அர்த்தம் உள்ள பழுதுல போதிக்கிறான். அந்த இன்னமும் எங்க உடம்புல ஓடுற அந்த ஒரே ஒரு சொல்லுதான். புரியுங்களா? கடலூர்ல ஜனவரி 9 மாநாட பாருங்க. உண்மையான தொண்டை நாங்க முறியடிப்போம் சார். அப்ப நாங்க எதுக்கு இந்த போற வச்சுக்கிறோம் இன்னொன்னு சார்? ஒரு தொண்டை கூட ஆதரிக்க மாட்டோம். சார் எங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்குது, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, எங்க குடும்பம் சார் இது. எங்களை அண்ணையாவும் எங்களை வழி நடத்த செல்ற எங்களை அண்ணி இருக்கிறாங்க. புரியுங்களா? எங்க இயக்கத்துல மீண்டும் ஒரு கருப்பு சின்ன எம்ஜிஆர் கருப்பு வைரம் கேப்டன் பிரபாகரன், விஜய பிரபாகரன் எங்க இருக்கும் போது நாங்க எங்க மற்ற கொடியை பிடிக்கணும். செத்தாலும் சாவும் சரி, மாற்று கட்சி ஏந்த மாட்டோம், மாற்று கொடியை பிடிக்க மாட்டோம். என்னைக்குமே ரெட்டு எல்லோ கருப்பு தான் கேப்டன். இன்னைக்கு கூட பாருங்க, எல்லாம் தொண்டோட கையில பச்சை குத்துறாங்கன்னா எங்க ரத்தத்துல ஓடுது எல்லாமே கேப்டன் தாங்க. ஆனா 5 எழுத்து மன்ற சொல்லுதான் கேப்டன். புரியுங்களா? அதுலயே மக்கள் புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? எங்க தலைவர் ஒண்ணு சொல்ற சார், இப்ப கூட காலில் விழுந்தாலும் சரி, போய் இப்ப அம்மா அப்பா காலத்து போய் என் காலில் போய் கூடாது, குடும்பத்தை பாரு. புரியுங்களா? இதுமே சொல்ல மாட்டாங்க. எங்க தலைவர் மீட்டிங் முடிஞ்சு சொல்லியா பாரு, எல்லாம் பத்திரமா சாப்பிட்டு போனோம் வீட்டுக்கு. எந்த ஒரு தலைவர் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஆட்சினா நம்ம ஆட்சியில் உட்காரணும், அதிகாரம் தொண்டை கடைசியில் கஷ்டப்பட்டோம். எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, முதல்ல குடும்பத்தை பாரு, அப்பதான் இயக்கத்தை பாரு. இந்த 2 வார்த்தை எங்க தலைவர் சொல்லிக் கொடுத்தது. காலத்தின் கட்டாயம் எங்க தலைவரை கடவுள் இட்டுன்னு போட்ட அந்த யம தர்மனே யோசிப்பான் சார். இப்படியாப்பட்ட ஒரு மனித தெய்வத்தை இட்டு வந்துட்டோமே. நாட்டுல கொள்ளாட்டிக்கிறவன், கொலை பண்றவன், நாட்டை சுரண்டுறவெல்லாம் அரசியல கொலை. எங்களுக்கு இந்த கடவுள் இப்ப கூட நாங்க திட்டுவோம். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை இட்டுன்னு போயிட்டியே, மக்களுக்கு இன்னும் பண்ணிருப்பார் சார் எங்க தலைவர். எங்களால் ரத்தம் ஊறுது. அப்படியே எங்க தலைவர் ஆட்சியில் உட்காந்துருந்தாருன்னா நாங்க எங்கேயோ மக்கள் பணியாற்ற எவ்வளவு பண்ணிருப்போம் சார். எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ஆனா 2026 கண்டிப்பா எங்க அண்ணி சட்டசபையில கண்டிப்பா உள்ள போவாங்க. எல்லாமே தலைமை தாங்க. எல்லாமே ஜனவரி 9 எங்க அண்ணியார் முடிவுதாங்க. புரியுங்களா? மீண்டும் தெளிவா நம்ம இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். தலைவர் இருக்கும்போது வசம் பண்ண பேரு, மறைஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் தெய்வம் 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 சொல்ற உலகமே இந்த தமிழ்நாடு தான். நம்ம இறுதி ஊர்வலத்துல பாத்துறோம். நாங்களாம் தலைவர் 5 மணிக்கு அந்த நியூஸ் வருது, 5 மணிலிருந்து மறுநாள் நைட்டு 10 மணி வரை எங்கேயுமே போல, சாப்பிடல. ஆனால் மறைஞ்ச நாள் கூட வந்த ரசிகர்கள் எவனும் சாப்பிடாம கூடாது. அன்னைக்கு அன்னதானம் போட்ட ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இது யாருமே கிடையாதுங்க. ஏன்ற செய்வோம் இல்லாத. இதை பாருங்க, தொண்டர்லாம் பாருங்க, யாருன்னா கோடீஸ்வரன், பிரைஸ் லைட்டு, பணக்காரா, மக்கள் காசு கொள்ளடிக்க மாட்டாங்க. ஒரு இயக்கத்துல கொள்ளடிக்கிற எவ்வளவு பேர் இருக்கான். எங்களுக்கு சொல்லி கொடுத்தலாம் தெரியுமா? வறுமை ஒழிப்பு, ஏன்ற செய்வோம் இல்லாத இருக்கு, நல்ல ஒரு லட்சியம் வெல்லுவது நிச்சயம். இந்த 3 மணி தாங்க. அதான் சொல்றேன் சார், இருக்கும்போது தெரியாது சார், இல்லாத போது கஷ்டப்படுவோம். புரியுதுங்களா? இருக்கும்போது தலைவரை வசப் பண்ண எவ்வளவு பேர், எவ்வளவு உங்களுக்கு தெரியும். இதே மீடியா தான் சார் எங்க தலைவரை காலி பண்ணுது. ஆனா இதே மீடியா தான் இன்னைக்கு தலைவரை வாழ வைக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் என்னைக்குமேங்க. நான் மறைஞ்சாலும் சரி, என்னுடைய வாரிசு தேசிய முற்போக்கு திராவிட
கொடி தான் பிடிப்போம் சரி, மாற்று கட்சி கொடி பிடிக்க மாட்டோம் சார். நன்றி 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 தெளிவா.